பென்ஷன், மகளிர் தொகை, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இந்த கல்வித்தொகை, இப்போ சாப்பாடு. என் பொண்ணு காலையில் டிஃபன் சாப்பிட்றது ஸ்கூலில் தான் போய் சாப்பிட்றான். நாங்கள் காலையில் எங்களால் முடியலனா கூட அவள் அங்கே போய் இருக்குமா நம்பி போகிறான். ஏழை பிள்ளைகள்லாம் நிறைய பயன்படும். நல்லா படிக்கக்கூடிய கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்க படிக்குது. உதய் அங்கிள் வந்து எப்பவுமே எஜுகேஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்து எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸுமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாரு. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் அவங்க, ஒரு அக்கா. அவங்களுக்கு வந்து ஒரு முறை வந்து அடிபட்டுருச்சு. அப்போ வந்து பிரெயினில் அடிபட்ட உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முதல் முறையாக ஃப்ளைட்டில் கூட்டு வந்து அப்போ தான் அவங்க முதல் முறையாக கார்லேயே ஏறினாங்கலாம். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஓ, இப்படி கூட பண்ணுறாரா அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் தட். இது எந்த அரசுலையும் இல்லை. த்ரூஅவுட் இந்தியாவில் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு எவ்வளோ முன்னுக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து ரொம்பவே முன்னேறி இருக்குது. மத்திய இதில் வந்து நிதி கொடுக்கல சொன்னால் கூட அதையும் இல்லாமல் கூட அவங்க வந்து இவங்க ஃபண்டை வச்சு கரெக்டாக எல்லாமே பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஸ்டேட்டு எவ்வளோ டாப்பில் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னாலே போதும், உடனே அடுத்த நிமிஷம் வந்துடுறாரு. செவி கொடுத்து கேட்குறாரு, அதான முக்கியம் நமக்கு. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து எடுத்து நின்று செய்கிறாரு. மழையாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு தேவையானது, ஹாஸ்பிட்டலு, வீடு, இப்போ காவா நின்னது கூட அவர் தான் வந்து எல்லாமே செயல்பட்டது. அவரை மாதிரி ஒரு இது கிடைக்க கஷ்டம். ஆட்சி ஆள்றது சூப்பர் ஆட்சி. ஸ்டாலின் சார் திரும்பவும் நீங்களே வரணும் எங்களோட ஆசை. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்தால் மட்டும்தான் வந்து மக்கள் வந்து மேலே மேலே வளர முடியும். நிறைய செஞ்சுருக்காரு, இன்னும் செய்வார் அவர். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால அவர் தான் அடுத்து செய்யாமல் பெண்களுக்கு ஒரு பத்திரமான ஆட்சி, நாங்கள் தைரியமாக இருக்கோம்னா அவர் தான். இந்த ஆட்சி எப்போவுமே நிலைச்சி இருக்கணுன்ற